दे राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्मताल्प रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதம் அது பேரை சொல்லும்போதே மனசுக்கே அப்படியே பூர்ணத்துவம் கிடைக்குது. மனசே நிறைஞ்சு போகுது. அப்படி வரும் பாகவதம்னு சொல்லும்போதே மனசு அப்படியே நிறைஞ்சு போகுது. அது என்னவோ தெரில, அதில் ஒரு போதை. அது புரிதோ புரியலையோ அந்த மூல பாராயணம் பண்ணுறதுல ஒரு பெரிய போதை. ஆரம்ப நிலையில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னு யார் விட்டுடுறாங்களோ அதான் பரீட்சை. அப்படி கஷ்டமாக இருக்கும்போது நம்ம விட்டுறோம் இல்லையா, படிக்க முடியாமல். இந்த 5ஆவது ஸ்கந்தம்லாம் படிக்கும்போது பார்த்தா பேரஃபாக இருக்கும். விட்டுடுவாங்க. நிறைய பேர் படிக்கிறதுக்கு முடியாமல் விட்டுடுவாங்க. பகவான் அதனால தான் அனுகிரகம் பண்ணி தமிழில் மகான்கள் மூலமாக தமிழ்லேயும் போட வச்சுருக்கான். தமிழில் படிக்கலாம். படித்தா என்ன வரும் ஓப்பா அப்படின்ட்டு போயிடுறான். பரமார்த்த லாபம் கிடைக்கும். பரமார்த்த லாபம். மனசில் சாந்தி இருக்கும். மனசில் சாந்தி உண்டாகும். நீங்கள் எந்த அமங்கலமும் அந்த சப்தாகம் 7 நாள் உள்ள எந்த அமங்கலமும் உண்டாகாது எங்கேயுமே. நம்ம படிக்கிறதுல மங்களகரமாக இருக்கும். அது படித்தா அதையே ஆராதிக்கணும். அதில் ருச்சி, அதாவது என்னென்னா படிக்கிறதுக்கு கஷ்டமானது தான் பாகவதம், இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கே எத்தனையோ தடவை படித்து விட்டுடுவேன். முடியலன்னா படிக்க முடியல அப்படின்ட்டு விட்டுருவான். அதுதான் விட்டுட்டேன்னா அதுதான் பகவான் ஒன்றும் பண்ண மாட்டான். சரி ஓகேன்னு விட்டுருவான். அதுதான். அப்போ மறுபடியும் படிக்கணும்னு ஆசை வரும். மறுபடியும் படிப்பேன். அப்போது படிக்கிறது தப்பாயிடுமே அப்படின்ற ஒரு பயம்தான் காரணம். தப்பாகிறது மட்டும் இல்லாமல் வார்த்தைகள் கடினமாக இருக்குது, படிக்க முடியல. யாருக்கு நல்லா படிக்க வரும்னா தப்பானா கூட பரவாயில்ல அப்படின்ற துணிஞ்சடிச்சு படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்லா படிக்க வந்துடும். படித்தாகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கணும். இப்போது கிருஷ்ணனுக்கு என்னென்னா விஷப்பால் தான் கொடுக்குறா போதனை, விஷப்பால் தான். ஆனால் எப்படியாவது குடிக்க வைக்கணும் கிருஷ்ணனை அப்படின்னு ஒரு முயற்சியோட தீர்மானத்தோடு இருக்கா இல்லையா, அந்த தீர்மானத்துலேருந்து பின்வாங்கக்கூடாது. பாகவதம் படித்தே தீரணும், தப்பானா கூட பரவாயில்ல, நான் பாகவதம் படித்து முடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்குது பற்றியா, அதுக்கு ஒரு பலன் இருக்குது. நம்ம முடிவு எப்படி இருக்குன்னா தப்பானா கூட பரவாயில்லைன்னு துணிஞ்சடிச்சு, அதுதான் சொல்லுவார் அண்ணா, ஒரே வார்த்தை சொல்லுவார், துணிஞ்சடிச்சு இறங்கணும். துணிஞ்சடிச்சுன்னா அபத்த வச்சபி, தப்பானா கூட பல துணிஞ்சடிச்சு இறங்கலாம். ஏன் அப்படி மகான்கள் சொல்கிறாங்கன்னா பயப்படக்கூடாது. பயந்தா வச்சுக்க, ஐயோ தப்பாயிடுச்சு மறுபடியும். அப்புறம் என்னென்னா பயந்து நீ படிக்கிறேன்னா கொஞ்சம் படிப்பா, அப்புறம் போர் அடிச்சிடும். அப்புறம் கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்து நம்மளால் முடியலப்பா விட்டுருப்பா, நம்ம அதெல்லாம் வேறு எதாவது நாமா சொல்லிட்டு போயிடலாம், ராமான்னு சொல்லிட்டு. அது நாமா சொல்லுது அதுக்காக கிடையாது. இது முடியலன்றதுனால நாமா சொல்லுது. நாமா ரொம்ப வசதி, நல்லா புரிஞ்சுக்கணும். இது முடியல அதனால் நான் நாமா ஈஸியாக இருக்குது அதனால் எடுத்துக்கிட்டேன், அப்படி கிடையாது. நாமா ரொம்ப வசந்த நிலை. பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன பலனோ அதே பலன் நாமத்துக்கும் உண்டு. நாம ரொம்ப வசதி, அதுக்காக அது ஒரு சப்ஸ்டியூட்டாக வச்சுக்கூடாது நாமத்தை. நாமா ஒரு முக்கியமான தர்மம். அதான் ஃபஸ்ட்டு நம்ம ஜெபிக்கணும். காலைல நாமா சொல்லிட்டு தான் பாகவதம் பாராயணம் பண்ணோம். நாம சப்ஸ்டியூட் கிடையாது. இது முடியலன்னா பாகவதம் முடியல, ராமன் படிக்க முடியல, சரி வேணாப்பா நாமா சொல்லிட்டுப்பா, அதுக்கு இல்லை. நாம ரொம்ப வசதி. நாமத்துக்கு பிராதானியம் கொடுக்கணும். நாம தான் ஃபஸ்ட்டு.
நாம் சொல்லிட்டு அப்போ பாகவத பாராயணம் பண்ணுறோம், முடியல, தப்பாயிடுச்சு, பரவாயில்ல, ஒரு 2 தப்புன்னா மறுபடியும் திருத்திக்கோ, மறுபடியும் படி, மறுபடியும் திருத்திக்கோ, மறுபடியும். இப்போது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுவேன். நான் அடியேன் சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் அரை பெடல் சொல்லுவாங்க, அரை பெடல், முக்கால் பெடல், அப்போ சீட் மேலே உட்காந்து ஓட்டுறது. அந்த அரை பெடல் ஓட்டும் போதே டக்குன்னு எத்தனையோ இடத்துல விழுந்திருக்கேன். பக்கத்தில் ஒரு கல் வச்சுப்பேன், அந்த கல்லை வச்சு ஊனிப்பேன். அங்கே ஒரு கல் இருக்கும், கரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு அந்த கல்லை ஊனிப்பேன். பிரேக்கெலாம் சரியாக பிடிக்க தெரியாது சைக்கிள் ஓட்டும் போது. அரை பெடல், அப்போ முக்கால் பெடல் அடிச்சு அப்படியே தட்டு எத்தனையோ இடத்துல விழுந்து முட்டி கால்லாம் கீழ்ச்சின்ட்டு ரத்தம்லாம் வந்துட்டு, அது மாதிரி எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன். எத்தனையோ இடத்துல விழுந்து கையில் காலெலாம் கீழ்ச்சிண்டு ரத்த காயம், ரணகாயெல்லாம் பட்டு தான் சைக்கிள் கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த பெடல்லே கால் கீறிக்கும். அந்த சைக்கிள் பெடல்லே கால் கீறிக்கும். டக்குன்னு அப்படி விட்டுருவேன், சரியாக மறிக்க மாட்டேன். அப்படியே அரை பெடல் அடித்து முக்கால் பெடல் அப்படியே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். இன்றைக்கி அனாவசியமாக இப்போ சைக்கிள் சில பேர் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க 2 கை விட்டு கூட ஓட்டுறாங்க இல்லையா, 2 கை விட்டு கூட ஓட்டுறாங்களா சைக்கிள். ஏன்னா அவனுக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் இல்லையா. அப்போது அடிப்படை தான் செய்யும், சைக்கிள் இல்லாட்டி ஓட்ட கற்றுக்க முடியாது. அது மாதிரி பாகவத பாராயணம் பண்ணும்போது தப்பு தவறு வரதான் செய்யும். அதெல்லாம் வராமல் இருக்கவே யாரும் தவறு இல்லாமல் யாருன்னா கற்றுக்கணும்னு சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒருத்தர், நான் படிக்கும்போதே எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடுச்சு, தப்பே இல்லாமல் கற்றுக்கிட்டேன், சொல்லுங்க பார்க்கலாம். சம்ஸ்கிருதம் கஷ்டமாக தான் இருக்கும், அதுவும் பாகவதம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல, கஷ்டமாக இருந்தாலும் திருப்பி படிக்கணும். எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை என்ன பண்ணும், எழுந்துக்கு பார்க்குது, டக்குன்னு விழுந்தது டக்குன்னு நெத்தியில் அடிபட்டுது, கவிழ்ந்தடிச்சு விழுந்தவொடனே நெத்தியில் அடிபடுறது, மூக்கில் அடிபட்டுது, அது ரத்தம் கூட வருது. அழுதுன்னே என்ன பண்ணுறது, மறுபடியும் தத்தி தடு மாதிரி எழுந்துக்கு தான் பார்க்குது. கீழே விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதோட விட்டுல, இனிமேல் நான் எழுந்துக்க மாட்டேன், நான் படுத்துனே இருக்கேன்னு சொல்லலை. அது முயற்சி பண்ணுது பாரு அந்த குழந்தை. மறுபடியும் எழுந்து தடு மாதிரி டக்குன்னு விழுந்து அப்படியே ஓன்னு அழுத உடனே மறுபடியும் நான் அம்மா தூக்கி இது பண்ணுறேன், சரி மறுபடியும் தடு மாதிரி மறுபடியும் எழுந்துக்கு, மறுபடியும் தத்தி அப்போ நல்லா நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நல்லா ஓடி ஆட பழகுது. அப்போ நான் ஸ்கூலில் ரன்னிங் ரேஸோட ஃபஸ்ட்டு வந்தது. எப்படின்னா எடுத்த உடனே நல்லா ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்தது அந்த குழந்தை இல்லையே. ஆரம்பத்தில் தடுமாறி அழுதுது, விழுந்து அடிபட்டுது, மறுபடியும் அது என்ன பண்ணுச்சு, அழுது எழுந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி தான் பாகவதத்தில் எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாலாம் சரளமாலாம் படிக்க வராது. திருப்பி அபியாசேன படித்தா தான் படிக்க முடியும். அது யாருக்குன்னா, அது மாதிரி பகவான் யாருக்கு அதை படிக்கணும்னு அனுகிரகம் பண்ணுறானோ அவர்களால் தான் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து படிப்பாங்க. பகவான் இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு உனக்கு அனுகிரகம் பண்ணலன்னா, நீ என்ன தான் நல்லா படித்தா கூட 2 நாள் படிப்பேன், அப்போ விட்டுட்டு போயிடுவேன், வேறு ஏதாவது சாதனை தேடி போவேன். அப்போ நிம்மதி இல்லையே வாசலில் கஷ்டப்படுறேனே அப்படின்ட்டு அதுதான் வேறு ஏதாவது உபாயத்தை தேடின்னு போயிடுவேன். இல்லைக்காட்டி நிம்மதி தேடி வேறு ஏதாவது பௌதிகமான ஏதாவது உதவிகளை தேடின்னு போயிடும். அது மாதிரி தான் போயிடும். ஆமாம், வேறு ஏதாவது சந்தோஷத்தை தேடின்னு போயிடும் பௌதிகமாக. அடப்பாப்பா இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்துறேன், நல்லா படிக்க வருதாப்பா, படியம் பாடணும், அடப்பாப்பா என்ன படிச்சு, என்ன வந்தது அதில் படிச்சு என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்குறவங்களாம் கூட உண்டு. அவ்வளோ லேஸில் படிக்க விட்டாது. படிச்சுட்டேன்னா அதில் ருச்சி வரணும், படிக்கிறதுல திருப்பி படிக்கணும் போல் ஆசை வரணும். எங்கே படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, தடுமாறுது. ஆமாம், கருக்காயம் எழுற மாதிரி இருக்குது, பல்லுலாம் கடமுடான்னு பல்லுலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ரொம்ப வாயெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டெல்லாம் வற்றி போயிடுது ரொம்ப நாள் படித்தா. அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறேனே, அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் பாகவதம். ஆனால் தொடர்ந்து யார் பகவானுடைய அனுகிரகம் பெற்றுவேன், அதான் தடுமாறி அழுது இல்லையா அந்த குழந்தை, அது மாதிரி நம்மளுக்கு அழுவோம், முடியல போப்பா அப்படின்ட்டு விட்டுறோம். அப்போ மறுபடியும் படிக்க அப்புறமா சரளமாக வந்துச்சுன்னா இன்னொரு பாராயணம் பண்ணிடலாமே, இன்னொரு சப்தாகம் பண்ணிடலாமே, அப்படின்னு ஆசை உண்டாகும். அவ்வளோ லேஸில் அப்போ என்ன அர்த்தமே வேணாப்பா, எனக்கு மூல பாராயணமே நல்லா இருக்குதுப்பா படிக்கிறதுக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். என்னது அர்த்தமே இப்போ நல்லா புரியுது, அந்த அர்த்தமே போதும்பா, எனக்கு ரொம்ப விரிவான மூல பாராயணம் படிக்கணும், அவர் தான் கடற்கடன் படிக்கிறது. அது ஒரு தனி சுகம். நான் படிக்கிறேன், நான் ஒரு அத்தியாயம் படிக்கட்டுமா, அந்த கேங்கில் பார்த்தா குரூப்பில் நான் 2 அத்தியாயம், நான் இன்னொரு அத்தியாயம் படிச்சிடறேனே, இன்னொரு அத்தியாயம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் இன்னொரு 2 அத்தியாயம் படிச்சிடுறேன் அப்படின்னுவாங்க குரூப்பில். நம்ம குரூப்பில் அதுதான், இன்னொரு 2 அத்தியாயம் படிச்சிடுறேன் எனக்கு வேலை இருக்குது, அந்த நாராயண கவசம் நான் படிச்சிடறேனே
அந்த குந்தி ஸ்துதி நான் படிச்சிடறேனே, அந்த பீஷ்ம ஸ்துதி நான் படிச்சிடறேன், முக்கியமான கட்டலாம் நான் படிச்சிடறேனே. ஏன்னா அது அவ்வளோ ஆர்வம் எங்கேருந்து வருதுன்னா படிக்க வந்ததுனால. படிக்க தெரியாதவங்க வந்து என்னென்னா படிக்கிறதுக்கு துணிஞ்சு வரமாட்டாங்க. நம்ம எதனா தப்பாக படிச்சிடுவோமோ, அவங்க எதனா தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ட்டு, மற்றவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்ட்டு என்ன பண்ணாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் நல்லா நல்லா படிக்க வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தனியாக படிக்கிறத விட இதுபோல் கேங்கில் படிக்கிறதுல ஒரு ஆசையாக இருக்கும். ஏன்னா கேங்கில் படிக்கிறதுனா ரொம்ப படிக்க வேண்டியதில்லை, ஒரு ரெண்டு அத்தியாயம் தான் படிக்க வந்திருக்கும். அதான் மேடம் நான் படிச்சிடறேன், நான் ஒரு இன்னொரு அத்தியாயம் படிச்சிடறேன், 3 அத்தியாயம் படிச்சிடறேனே அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க இல்லையா? அது எதனால்? அதான் பக்தி. அதுதான் பக்தின்னு பேர். அதனால் யாருக்கு கிருஷ்ணனுடைய கிருபை இருக்கோ அவங்களால தான் பாகவதத்தை தொடர்ந்து படிக்க முடியும், பாராயணம் பண்ண முடியும். நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம படிச்சுன்னு நினச்சா நடக்கவே நடக்காது. நான் படிச்சிடறேன் பாரு, நான் எப்படியாவது நான் சப்தாகம் படிச்சிடறேன், எங்கள் வீட்டில் நான் படிச்சிடறேன், நான் மட்டுமே தனியாக சப்தாகம் படித்து முடிச்சுடுவேன், அதை பண்ணிவிடுவேன், பாரு நான் படிக்கிறேன்னா இல்லையா பாருன்னு முடியாது. சும்மா எதுக்கு வீண் வம்புலாம். மேனே கிருஷ்ணா அனுகம்பிதம், கிருஷ்ணனுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்களால் மட்டும்தான் படிக்க முடியும். கிருஷ்ண அனுகிரகம் மட்டும் எப்படி கிடைச்சிடும்னா நேரடியாக கிடைக்காது, பக்த சங்கத்தினால. அந்த பாகவத பாராயணம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பாராயணம் பண்ணுறவங்களோட போய் நம்ம பழகணும், அவங்களோட பேசணும், அவரிடத்துல அன்பாக பேசி அவருடைய சகவாசத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கும் படிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், இன்னொரு அத்தையும் படிக்கலாம் போல் ஆசையாக இருக்கும். இல்லைன்னா பாகவதம் திரும்பி பார்க்க கூட விடாது. அப்போ பாகவதம் படிக்கலாம் நாம சொல்கிறது இல்லையான்னா அவங்க தான் நாமத்தை நல்லா சொல்லுவாங்க. நாம நல்லா சொன்னதுனால தான் பாகவதம் படிக்க வருது அவங்களுக்கு. நாமத்தை அவங்க அவ்வளோ நாமத்தை அலட்சியப்படுத்திட்டு பாகவதத்தில் வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு பகவான் நாமத்தை உதாசீனப்படுத்திட்டு பாகவத்துக்கு வர முடியாது. நாமத்தை யாரை சத்தியா படிக்கலாம் அவங்க தான் தொடர்ந்து பாகவதம் பாடணும். இல்லை நாம் வந்து என்னென்னா நாமன்னா தனியாக மட்டும் நாம இல்லை, பாகவத்திலே நாம இருக்குது, இதுலேயே நாம இருக்குது, இது படித்தாவே நாம அதான் சொல்ல நாமத்தை நம்ம அலட்சியப்படுத்தலை. நாமத்தோட பாகவதம் பெருசாக நினைக்கிறவங்க சில பேர் பாகவதம் படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நாமத்துக்கு கொஞ்சம் தனிமையாக ஒரு அரை மணி நேரமாக நாம சொல்லணும். நாம சொல்லிட்டு படித்தேன்னா அதனுடைய தரமே வேறு. பாகவதனை தொடர்ந்து படிக்க போகலாம், சந்தோஷமாக படிக்கலாம், சரளமாக படிக்க வந்துடும். அது போக வரும், ஒரே நாளில் வராது, வரவே வராது. 10 வருஷமாக படிக்கிறவங்களாம் இருக்காங்க, 10 வருஷம் 10 நல்லா புரியுதுங்களா? அப்போ அப்படிலாம் படித்து சரளமாக வந்தவங்களாம் இருக்காங்க. 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து படிச்சுன்னு இருக்கலாம். அப்படிலாம் எத்தனையோ பேருக்கு நாள் கடந்திருக்கு. 4-5 வருஷம் பொறுத்தலாம் நல்லா சரளமாக படிக்கிறாங்க. அது முன்னாடிலாம் சரியாக படிக்க மாட்டாங்க. அப்படிலாம் வரும். சில பேர் 1 வருஷத்தில் வந்துடும். அது ஒவ்வொருத்தருடைய ஈடுபாடு, தீவிரமான பக்தி யோகனை அவங்களுக்கு தீவிரத்தையை பொறுத்து இருக்குது. அது நம்ம எடுத்த உடனே படிக்க வர்றது கஷ்டம், அதுக்கு என்ன பண்ணணும், பக்த சங்கத்தில் போய் பாகவதம் படிக்கிறவங்களோட நம்ம ஃபாலோ பண்ணும்போது படிக்கிறவங்களே அவர்கள் தப்பு ஏதாவது 1-2 தப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டுருங்க. அவங்க சொல்கிறது அந்த நிறைய மட்டும் எடுத்துக்கணும், குறைய பார்க்கக்கூடாது. அங்கே போய் சத்சங்கத்தில் போய் குறைய பார்க்க ஆரம்பிச்சோன்னா நம்ம அங்கே சத்சங்கத்தில் நிலைக்க முடியாது, சீக்கிரமாக கழட்டின்னு வந்துடுவோம். நம்மளுக்கு எப்படி அவங்க துரத்த மாட்டாங்க, நம்மளே கழட்டின்னு வந்துடுவோம். நீங்கள் அங்கே குறைய பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் உள்ள நிறைய மட்டும் எடுத்துக்கணும். சரி தப்பு தவறா, சரி ஓகே, அதை நம்ம திருத்தி படிப்போம். நீங்கள் திருத்தி படிங்க, அவள் தான். எங்கேயாவது தப்புக்கு இருந்தால் அப்படியே ஃபாலோ பண்ணினே வந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே சரளமாக படிக்க வந்துடும். திருப்பி ஃபாலோ பண்ணி அப்படியே கூடவே படிக்க ஆரம்பித்து அப்புறமா தான் வரும். ஒரே நாளில் வராது. அதாவது எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவர் நல்லா படிக்கிறவர். நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பகவான் தான் சொல்லிக் கொடுத்தான். இருந்தாலும் நம்ம மூலப்பாராயணம் பண்ணுற இடத்துல அந்த சத்சங்கத்தில் போய் கலந்துப்பேன், அவரோட சேர்ந்து படிப்பேன். அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு அத்தியாயம் 11 தடவை படிக்கணும். என்னது, ஒரு உபன்யாசகர் தான் அவர் சொன்னார், ஒரு அத்தியாயம் 11 தடவை படிக்கணும். படிச்சுட்டா அப்புறமா சரளமாக வரும். அப்படின்னா எப்படி படிக்கணும் பாருங்கள். அதனால் படிக்கிறத விடக்கூடாது, படிக்கிறத விடாமல் படிச்சுட்டே இருக்கணும். அவர்கள் தான் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். இல்லைன்னா வச்சுங்களா, தப்பாக வந்துட்டு நம்மளுக்கு சரியாக வரல, நம்மளுக்குலாம் இது செட் ஆகாதுன்றது செட்டே ஆகாது கடைசி வரைக்கும். ஏன் செட் ஆகாதுன்னா படிக்க வரல, தப்பாக அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ முயற்சி பண்ணால் கிடைக்காது எதுவுமே கிடையாது.
தெய்வத்தால் ஆகாதேனும் மெய் வருத்த முயற்சி கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஒரு குறள் சொல்லியிருக்கு இல்லையா, தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். அப்படின்னும் போது நம்ம முயற்சி எடுத்துக்கணும், பாராயணம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சத் சங்கம் தான் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு நாமளாக தனியாக படிக்கிறத விட சத் சங்கம் தான் சீக்கிரமாக நம்மளை ப்யூரிஃபை பண்ணும். சத் சங்கத்தில் இல்லாமல் நம்ம நல்லா படிக்கிறதுக்கு இல்லை பக்தி பண்ணுறதுக்கு கூட நம்ம ஈடுபாடோடு பண்ண மாட்டோம். சத் சங்கம் வேணும். அது நல்ல சத் சங்கமாக, ருச்சியுள்ள சத் சங்கமாக, ஆனந்தமாக இருக்கிற சத் சங்கமாக வேணும். அதில் சந்தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அந்த சத் சங்கத்தில் நமக்கும் சந்தோஷம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சத் சங்கமாக தேர்ந்தெடுக்கணும். அப்போ பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அந்த பாகவதத்தில் பாராயணம் பண்ணுறாங்கன்னா அந்த பாகவதத்தோட நம்ம சங்கம் வச்சுருக்கணும். வச்சுன்னா கண்டிப்பாக வராமல் போகாது. கண்டிப்பாக இப்போ நான் தனியாக படித்தேன்னா கொஞ்சம் நேரம் படிப்பேன், எனக்கு போர் அடிச்சிடும், நான் விட்டுருவேன். தனியாக படித்தேன்னா சொல்கிறேன். அப்போ நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் பார்ப்பேன், படிக்க வரல, சரி விட்டுருவாங்க தான். இதே சத் சங்கத்தில் இருந்தேன்னா என்ன ஆகுன்னா, உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணால் மறுபடியும் படிக்க சொல்லுவாங்க. சத் சங்கத்தினுடைய ஒரு உந்துதல், அவர்கள் படிக்கிறாங்களே சரி நம்மளை மறுபடியும் படிப்போம். அந்த சத் சங்கத்தை என்ன பண்ணிடும், உன்னை படிக்க வச்சிடும். அது எப்படியாவது உனக்கு இந்த கஷ்டமாக உனக்கு வரலன்னு சொன்னால் கூட, நீ படிக்க மாட்டேன்னு சொன்னால் கூட உன்னை பலவந்தப்படுத்தி உன்னை படிக்க வச்சுடுவாங்க. நீ கண்டிப்பாக அதில் ஸ்கில் ஆகிடலாம், நல்ல ஸ்காலர் ஆகிடலாம் ஆட்டோமேட்டிக். கண்டிப்பாக மகாத்மாக்கள் உன்னை எப்படியாவது படிக்க வைப்பாங்க. சரி ஒரு அத்தியாயம் படி, சரி 10 ஸ்லோகம் படி, சரி இந்த ஸ்லோகம் நீ படி, அப்படி உன்னை படிக்க வைப்பாங்க. உனக்கு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல படி, அப்படி மறுபடியும் படிக்க வைப்பாங்க. 3 தடவை படிப்பேன், 4வது தடவை படிக்கும்போது கரெக்டாக படிப்பேன். வந்துச்சே இப்போ எப்படி வந்தது, நல்லா படிக்க. அதான் சத் சங்கம். நீ என்னன்னா டயர்ட் ஆகிடுவேன். தனியாக படிச்சேன்னா தனியாக படித்தா போர் அடிச்சிடும். தனியாக பார்த்தா அசத் சங்கங்கள் நிறைய வரும். அசத் சங்கத்தினால கெடுத்துடும் நம்ம படிக்கிறத, நம்மளுக்கே போர் அடிச்சிடும். களி எப்படி வேணாலும் தாக்குவோம். சத் சங்கத்தில் இருக்கும்போது என்னன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக படிப்பேன். மட்டி அவர்கள் கூட சத் சங்கத்தினால நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் திக்குவாய் தான். நானும் ஒரு இடத்துல பாராயணம் பண்ணுறதை பார்த்தேன், படித்தேன், மறுபடியும் படித்தேன், இது பண்ணேன். ஆனால் சம்ஸ்கிருத் தெரியாது தான். அவர் படிக்கிறத பார்த்தேன், படித்தேன். பகவான் தான் குருவாக சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் நம்ம சரளமாக வரலையே, படிக்க வரலையே, தப்பாக வருதே, மறுபடியும் தடுமாறுதே, திக்குதே, வார்த்தைகள் திக்குதே அப்படின்னா, வார்த்தைகள் பெறலதே அப்படின்னா, சத் சங்கத்தில் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துடும். அப்போ படிக்க எனக்கு சொல்லப்போனால் சத் சங்கம் கூட கிடையாது. ரொம்ப எப்போ ஒருத்தால் தான் ஒரு இடத்துல எங்கேயாவது பாராயணம் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சப்தாக முறைப்படலாம் ஃபாலோ பண்ணல. ஒரு 2 நாள் போய் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நான் ஃபுல்லாக தனிமையில் தான் இருந்து பாராயணம் பண்ணேன். இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன். பகவான் தான் குருவாக இருந்து என்னை படிக்க வச்சான். தனிமையில் தான் நிறைய படித்தேன். நான் சத் சங்கத்திலலாம் படிக்கல, தனிமையில் தான் நிறைய படித்தேன். தனிமையில் படித்து அவளமாக சத் சங்கத்தில் 1 2 அவங்க எப்படி படித்தாங்க கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு தான் சத் சங்கத்துக்கு போவேன். அவர்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் பாராயணம் பண்ணுறதை பார்த்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதில் எதாவது தப்பு சரி இருந்தால் அதை நம்ம திருத்திக்கலாம். அவங்க தான் நம்ம கரெக்டாக தான் இருக்கும். பகவான் சொல்லிக் கொடுத்து எதுவும் 1 2 தப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல, அதை திருத்திப்பேன், அவ்வளோதான். அப்போ வீட்டில் நம்ம தனியாக தான் நிறைய பாராயணம் பண்ணியிருக்கோம். அதான் சொல்கிறேன், மேனே கிருஷ்ணானுகம்பிதம், கிருஷ்ணனுடைய கருணை தான் என்னை படிக்க வச்சது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க முக்கியமாக சத் சங்கம் எடுத்துக்கணும். சத் சங்கம் இல்லாமல், ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதம். இப்போ எனக்கு கிருஷ்ணானுகிரகம் பண்ண எப்படி படிக்க வந்துச்சு, அப்புறமா நான் சத் சங்கம் இல்லாமல் நான் தொடர்ந்து பாராயணம் பண்ண முடியல, அது ஒரு விஷயம். சத் சங்கத்தில் போய் அது பண்ண ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இன்னும் நான் வீட்டிலே திருப்பி சப்தாகம் பண்ண ஆரம்பித்தேன். என் கதை வேறு. ஆனால் முக்கியமாக எல்லோரும் கண்டிப்பாக பயிற்சி பண்ணுறவங்க நிச்சயமாக சத் சங்கம் எடுத்துக்கணும். சத் சங்கம் இல்லாமல் நல்லா படிக்க வராது. சத் சங்கத்தில் தான் நல்லா படிக்க வரும். அதே சமயத்தில் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் வேணும். சரி, கிருஷ்ண அனுகிரகம் தான் சத் சங்கமே. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சத் சங்கம் கிடைக்கிறதே கிருஷ்ண அனுகிரகம் தான். அப்போ சத் சங்கத்தில் நான் கிருஷ்ண அனுகிரகம் தனியாக ஒன்றும் தேவையில்லை. சத் சங்கமே நம்மளை படிக்க வச்சுடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இது போகட்டும். அதனால் நம்ம இன்றைக்கி படித்த 11ஆம் ஸ்கந்தம், அதில் பிக்ஷு கீதைன்னு ஒரு கீதை இருக்குது. அதாவது 2 விஷயம் சொன்னேன். இப்போது தடுமாறனோட தொடர்ந்து படிக்கிறவங்க யாரோ அவங்க கிருஷ்ண அனுகிரகம் பெற்றவர்கள். பாகவதம்
அதே சமயத்தில் கிருஷ்ண அனுகிரகம் இருந்தால் தான் பாகவதத்தில் புத்தியே வரும். சரி, அது போகட்டும். பிக்ஷு கீதைன்னு ஒரு கீதை இருக்குது 16 ஸ்கந்தத்தில். ரொம்ப அருமையான விஷயம். நம்ம உலகத்தில் உறவினர்களால் வெறுக்கப்படலாம். மனைவி அனுகூலம் இருக்காது, பிள்ளைகள் அனுகூலமாக இருக்காது. அதாவது ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதர்மிஸ்டர்லாம் இருப்பாங்க. அதர்மிஸ்டர்லாம் கஞ்ச பிசினத்தனமாக இருப்பாங்க. 10 பைசா யாரும் கொடுக்க மாட்டான், வார்த்தையால் கூட வாங்கன்னு சொல்ல மாட்டான். அப்படியே கனவுல யாருன்னா சாப்பாடு போட்டால் கூட நிஜத்தில் பட்டினி இருப்பான். அந்தளவுக்கு கஞ்ச பிசினாரி, அந்தளவுக்கு கதறினாக இருப்பான். அப்படியேப்பட்டவங்களாம் பார்த்துருக்கோம் நம்ம. யாருக்கும் மற்றவங்களிருந்து உதவி வாங்கிப்பான், ஆனால் தான் எதுவும் யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க. அது மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. மற்றவங்கள்ட்ட ஒரு பிரியமாகவே பேச மாட்டான். சுடுன்னு கோவப்படுவான். எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகினா அவங்கள பார்த்தா இவங்கள பார்த்தா எதுக்கு காசு அதெல்லாம் கொடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டான், மனைவி கேட்டால் கொடுக்க மாட்டான். தன்னை மட்டும் இழுத்து பிடிச்சி அந்த சொத்தை சேர்க்கணும்னு பார்ப்பான். அது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா? அப்புறம் நான் தாராளமாக செலவு பண்ண மனசு வராது. பணம் செலவாயிடுமே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து பிடிச்சிப்பான். கடைசியில் அந்த பணம் யாருக்கும் உதவாது, இவனுக்கும் உதவாது. இவனை நான் நல்ல வேஷ்டி சட்டை நல்லா ட்ரெஸ்ஸு போட மாட்டான், நல்லா வயிறு நிறைய சாப்பிட மாட்டான். அந்த அப்படியே பார்த்து சாப்பிடுவான். அது செலவாயிடுமேன்னு. அப்படி இருக்கும்போது கடைசியில் என்ன ஆகுனா, எல்லாருக்களையும் பார்த்தா கெட்ட பேர் எடுத்துப்பான். உலகத்தில் பார்த்தா அவனை பார்த்தா பிடிக்காது. எல்லாருக்களையும் சேர்ந்து மூஞ்ச காட்டுறது, அப்படியே முகத்தை சொல்லிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவான் இல்லையா? வீட்டுக்கு யாரும் கூப்பிட மாட்டான். அதான் சொல்கிறேனே, வந்தால் அவங்களுக்கு சாப்பாடு போடணுமே, ஒரு சம தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு கூட பார்ப்பான். அப்படி இப்படியாப்பட்ட யாருக்கும் பிடிக்காதவனா, எல்லாரையும் வெறுத்துண்டு, எல்லாரையும் பகைச்சுண்டு, எல்லோரும் திட்டுற மாதிரி நடந்துக்கிறான். ஆனால் அவனை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டான், கொடுத்தா வாங்கிப்பான், ஆனால் யாரும் கொடுக்க மாட்டான். அதே சமயத்தில் யாருக்கும் நல்லா பேச மாட்டான். எல்லாத்துலேயும் அவன் திரஸ்காரம் பண்ணி வெறுப்பாக பேசுவான். அப்படி இருக்கும்போது இவங்களை யார் நெருங்குவாங்க? பட்ட மனைவி கூட பிடிக்காது, பிள்ளை கூட பிடிக்காது. அப்படி ஊரால் ஒதுக்கப்பட்டான், உலகத்தால் ஒதுக்கப்பட்டான். அப்படியேப்பட்டவனு யாருக்கு பிடிக்குன்னா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு தான் பகவானை நல்ல தர்மாத்மாக்களை கரையத்தினா என்ன லாபம்? இது மாதிரி அதர்மிஷ்டங்களை யாரையும் உலகத்தில் பிடிக்கக்கூடாது. அவனுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு பகவான் ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், பகவான் அவனை பக்குவப்படுத்துவான். அவனை பகவான் என்ன பண்ணார், உடனே என்னடா இவன் எல்லாரும் வயிற்றுச்சலும் கொட்டின்ட்டான். இவன் எல்லாருடைய எல்லாருடைய இதுலேயும் சாபத்தை வாங்கினவன். இவன் தான் இவனுக்கு திடீர்னு கிருஷ்ணராமா கோவிந்தான்னு சொல்கிறான். இவன் எப்படி பாகவதம் படிக்கிறான், இவன் எப்படி பக்தி பண்ணுறான், இவன் எப்படி ராமநாமா சொல்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. யாருக்கும் பிடிக்காதவங்க நான் கூட பகவானுக்கு காமம் குரோதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் பகவான். உலகத்துக்கு பிடிக்கலன்னா பகவானுக்கு பிடிக்கலன்னா, ஏன்னா அவன் கெட்டவன், அவன் துஷ்டன், அவன் மகா பாவி. ஆமாம், எல்லோரும் அடிக்கிறான், துன்புறுத்துறான், இது பண்ணுறான். சரி, அவனை அப்போ பகவானுக்கு பிடிக்கூடாது தானே? பகவான் வெறுத்தணும் இல்லையா? அந்த பகவானும் வெறுத்துட்டானா அவனுக்கு என்ன தான் கதி? அப்போ நரகே கதி. அப்படின்னு ஒன்றும் விட மாட்டேன், நான் நரகத்துக்கு விட்ட மாட்டேன். அவர்கள் தான் எனக்கு வேணும், அவர்களும் என் குழந்தைகள் தான். உலகத்தார் வேணா அவங்க வெறுத்துடலாம், பெற்ற அப்பா அம்மா கூட பிடிக்கல ஒதுக்கிடலாம். அவர்கள் உண்மையான அப்பா அம்மா கிடையாது. நான் தானே உண்மையான அப்பா அம்மா. நான் லக்ஷ்மி நாராயண நாயகன், நாங்கள் தானே உண்மையான அப்பா அம்மா அவங்களுக்கு. அவங்களை எப்படி நான் வெறுத்துட முடியும்? பகவான் பெரிய கருணை காட்டுவான் அவங்களுக்கு. ஏன்னா உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் வால்மீகி மகரிஷியை கட்ட மனைவி எல்லாருமே என்னன்னா, உன் பாவத்தை நான் பங்கேற்றுக்க மாட்டேன்ட்டு எல்லாமே ஒதுக்கிட்டாங்க. அப்பா அம்மா கூட உன் பாவத்தை நான் பங்கேற்க முடியாதாப்பா, நீ கொடுத்தா வாங்கி சாப்பிடுவேன், அதுதான் உன் சொத்துக்கு நாங்கள் பங்காளிகள், ஆனால் உன்னுடைய பாவத்துக்கு நான் பங்காளி, உங்கள் சுகத்துக்கத்தில் நாங்கள் பங்கேற்றுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டாங்க இல்லையா? சுகத்துக்கு பங்கேற்றுப்பாங்க, துக்கத்தில் பங்கேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க இல்லையா வால்மீகி மகரிஷியை. அப்போ யாருக்கு பிடிச்சது? அவர் என்ன பண்ணார்? வழிப்பறி அவரை பார்த்தாவே எல்லாம் பயப்படுவாங்க. கொள்ளடிச்சுன்னு திருடின்னு வழிப்பறி செய்து வந்தார். ஆனால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை தான் பகவான் தேர்ந்தெடுத்தான். வால்மீகி ராமாயணம் அப்படின்னு. அது மாதிரி கடைசியில்
எப்படி அவங்களுக்கு பற்றியில் பகவான் கருணை காட்டுறானா? ஒரு காரணம் இல்லையா? காரணத்தோட கருணை காட்டினா அப்போ அந்த என்னுடைய கருணைக்கு ஒரு விலை கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா? என் கருணைக்கு தான் விலை இல்லாததாச்சு. நிஷ்காரனாய நான் தான் நிஷ்காரனாச்சே. ஆமாம், அவனுடைய கருணைக்கு ஒரு காரணம் வந்துச்சுன்னா அப்போது அந்த கருணைக்கு ஒரு விலை இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். அது விலையேறப்பட்டது, விலையற்றது, அது விலை கிடையாது அதுக்கு. அப்படின்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணிவிடுவேன். அவன் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அவன் துராச்சாரத்தில் இருந்தாலும் அபிச்சேத்து துராச்சாரம் பஜத்தே மாமானேந்தியப்பா சாதுரே வச்ச மந்தவியா. நான் நினைக்கும் போது அப்படியே மனசு அப்படியே நெகிழுது. எப்படிலாம் இருந்தோம், நான் யாரையும் சொல்ல, என்ன சொல்லிக்கிறேன். நம்ம கையில் போய் பாகவதம், அதெல்லாம் சிரிப்பு தான் வருது. அதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, தகுதியே இல்லாத நாய் நான். அவனுடைய கருணையானது கம்பா தயாலும் சரணம் பிரஜேம. அவனுக்கு ஒரு கருணை இருக்கு வித்தியா. அந்த கருணை எதனால் கருணை காட்டினான்னு தெரியாது. கருணை எதுக்காக காட்டுவானா? தான் பிள்ளைகள் மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதனஹா சஷ்டான் இந்திராணி கர்ஷன. இந்த 6 இந்திரியங்கள் கொண்ட இந்த உடலில் அகப்பட்டு அவர்கள்லாம் இழைச்சி போகிறாங்களே, துடிக்கிறாங்களே, அவஸ்தைப்படுறாங்களே, என்னுடைய அம்சம் இல்லையா? அவள் இப்படி திண்டாட வர்றது எனக்கு சந்தோஷமா? அவள் என் திருவடியில் சேர்த்துக்கிறது சந்தோஷமா? அப்படின்னா பகவான் அதான் கருணை காட்டுவோம். எப்படியாப்பட்ட நீச்சன் ஆகிய நம்ம வாக்குலையும் என்னுடைய வாக்குலையும் பாகவதம் வர வச்சுருக்கான், 4 அக்ஷரங்கள் படிக்க வச்சுருக்கானா, அதுக்கு மேலே கிருஷ்ணானு கம்பிதம். நிஷ்காரனாய, எந்த ஒரு காரணத்தோடும் பக்தி அவன் கருணை காட்டலை. கருணையே அடிப்படை, வேறு எதுவும் அடிப்படை கிடையாது. என் சாதனங்கள் நான் நாமா சொல்லிட்டேன், நான் 3 மணி நேரம் நாமா சொல்லிட்டேன், நான் 1000 மாலை நாமா சொல்லிட்டேன், அதெல்லாம் கிடையாது. அவன் கருணை இருந்தால் நீ பாஸ். அவன் கருணை இல்லை, நீ 1000 சாதனங்கள் பண்ணு, நடக்கவே நடக்காது. எல்லாமே கிருஷ்ணனுடைய கிருபை 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 கிருபை. அது இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பெரிய பெரிய பண்டிதர்கள் சரியாக கிளாஸுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாமளும் கிருஷ்ணன் தான் குருவாக இருந்தது, ஏதோ சொல்லி கொடுத்தான். என்னமோ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா படிக்கிறவங்க, அவங்க நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா? சரளமாக ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களா? அது மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களான்னு. நீங்கள் வேறு, எனக்கே சொல்லிக் கொடுத்து ஆள் இல்லை, கிருஷ்ணன் தான் சொல்லிக் கொடுத்தான். அப்போ நான் எங்கே சொல்லிக் கொடுக்குறது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அப்போது அவனை பார்த்தா யாருக்கும் பிடிக்காதுன்னா கிருஷ்ணனுக்கு பிடிக்கும். அதுதான் ஏகாதச ஸ்கந்தத்தில் அந்த பிக்ஷு கீதை. அவனுடைய பொருள் பார்த்தா நிறைய பணம் சேர்த்துட்டான், பணம் நிறைய இருக்குது, ஆனால் வாக்காலோட வாங்கன்னு உள்ள கூப்பிட மாட்டானா. சொப்னத்தில் யாருக்காவது சாப்பாடு போட்டால் கூட மறுநாள் சாப்பிட மாட்டானா. அந்த சாப்பாடு அது சரி கட்டணுமே அப்படின்னு மாட்டான். வீட்டில் யாரையும் சாப்பிடுவானா சொல்லி எல்லோரும் பண்ணி போட்டு அது மாதிரி இருப்பானா, யாருக்கும் கொடுக்க மாட்டானா. பார்த்தாங்க அவன் பிள்ளைகள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. இவன் நான் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சவொடனே அவன் பிள்ளைகள் அவங்க அப்பா எதிரவே பணத்தெல்லாம் பாக்கெட்லேருந்து பணம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பூட்டு போட்டாங்கன்னா பூட்டை உடச்சி பணத்தை அவங்க எதிரவே எடுக்க ஆரம்பித்தாங்க. உடனே பார்த்தா அரசாங்கம் பார்த்தா வரி போட்டு அவன் பணத்தை பிடிச்சிடுச்சு. சில திருடர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்படிப்பட்டவன் தானே முதல் இவன் தான் பணத்தை நிறைய சேர்த்தா 10 பைசா யாரும் கொடுக்க மாட்டான், முதல் இவங்ககிட்ட தான் முதல் திருடணுன்ட்டு அந்த திருடனுக்கே எண்ணம் வந்துச்சு போகுது. இப்படிப்பட்ட ஒரு கஞ்சனாக இருக்கிறான்னா அவன் வீட்டில் தான் முதல் போய் திருடுவாங்க இல்லையா திருடர்கள். உடனே அந்த திருடர்கள் கல்லாம் வச்சு உடனே நைட்டாக நிறைய பணங்கள்லாம் சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க. பணத்தெல்லாம் தங்கம் வெள்ளி என்னென்ன சேர்த்து வச்சுருக்கானோ பணத்தை மொத்தத்தையும் அபகரிச்சிட்டாங்க. அவனா யாருக்கும் கொடுக்க மாட்டான், எல்லாருமே எல்லா சிறுன்னு விழுவான், எல்லாருக்கையும் கோவப்படுவான், எல்லோரையும் வெறுப்பான். ஆனால் பணத்தை நல்லா சேர்த்துப்பான், தங்களுக்கு கொடுத்தா வாங்கிப்பான். அது மாதிரி ஆள் அவன் அந்த பிராமணன். அப்படி பணத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறான் அதெல்லாம் தெரியாது. போயா வேதாந்தெல்லாம் பேசாத போயா, எனக்கு பணம் தான் முக்கியம். அதுதான் பணக்காரங்கள் தான் பழகுவான். இது மாதிரி தன்னுடைய மனைவிக்கு குழந்தை கூட சரியாக கொடுக்க மாட்டான். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைகள்லாம் அதிகாரமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தெல்லாம். அப்புறமா என்ன அவனை மதிக்கிறதே கிடையாது. அரசாங்கம் வரி போட்டு கொஞ்சம் பணம் எடுத்துருச்சு, திருடர்கள் வேறு கொஞ்சம் பணத்தை அபகரிச்சிட்டாங்க. இப்படி ஆளுக்கு பிடிக்கிட்டு இப்போ நிர்கதியாகிட்டான்.
மொத்த பணமும் அவனுக்கு போயிடுச்சு. போயிட்ட உடனே அப்புறமா பகவானுடைய அனுகிரகம் பாருங்கள், அவனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சு. ஞானம் உண்டாகி அவன் என்ன பண்ண, சந்நியாசம் மேற்கொண்டான். இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் எல்லாமே உன் கண்ட்ரோலில் எவ்வளோ நாள் இருக்கும்? உன் கண்ட்ரோல் மீறி நடக்கும்போது அதான் கிருஷ்ண கிருபை. மொத்தத்தையும் அபகரிப்பான் பகவான். மொத்தத்தையும் அபகரித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ண அனுகிரகம் பண்ணியிருக்கான். யாருக்கும் அவனை பிடிக்காது, ஆனால் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அவனுக்கு ஞானம் உண்டாயிடுச்சு. ஞானம் உண்டாகி அவன் சந்நியாசம் மேற்கொள்ளும் போது அந்த பிராமணன் எவ்வளோ அவமதிச்சாங்க தெரியுமா? என்ன அவன் திடீர்னு சன்னியாசம் கொலம் கொண்டுட்டான். அன்றைக்கி பார்த்தா என்னன்னா, யாரோ சன்னியாசிகள் ஒரு பிக்ஷு வீட்டுக்கு வந்தால் போய் வெளியே போய் அப்படின்னு துரத்து அடிப்பான். ஒரு சன்னியாசி வந்தால் கூட போயான்னு துரத்து அடிப்பான். யாரும் வந்து பிக்ஷை போட மாட்டான். ஆமாம், அப்படிப்பட்ட கஞ்சி பேசினார். யாரும் கிட்ட சேர்க்க மாட்டா. வேதாந்தம் யாரும் பேசினா போயா, பணம் சம்பாதிக்கிற நேரம் இந்த டைமுக்கு வந்து சும்மா தேவையில்லாத வேதாந்தம் பேசினு இருக்காதப்போ, அதெல்லாம் பாகவதர்மெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பணம் சம்பாதிக்கிற வேலை போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு துரத்தி அடிச்சுடுவான். யாரையும் கிட்ட சேக மாட்டான். சாதுக்களை கிட்டவே சேக மாட்டான். அப்படியேப்பட்டவன் இன்றைக்கி பார்த்தா அவன் சாது வேஷம் போட்டு இருக்கானே. இது வேஷம் போடுறான்டா. ஓஹோ, பணம் சம்பாதிக்கிற வழி தெரில, இப்போ இந்த வேஷம் போட்டு பணம் சம்பாதிக்கிறானா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அவனை போட்டு அடிக்கிறது, கட்டி போடுறது, இம்சை பண்ணுறது. நீ சாது தானே, அப்போ இதெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடிப்பாங்களாம். கம்முன்னு பொறுத்துனுப்பார், திருப்பி கேட்க மாட்டார். அதுவும் அவனுடைய தண்டத்தை பிடிங்கிட்டாங்க, கமண்டலில் பிடிங்கிட்டாங்க. இவன் கமண்டல் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமண்டல் பிடிங்கிட்டாங்க, தண்டத்தை பிடிங்கிட்டாங்க. அப்போ கண்ணை முடியா அடிச்சுன்னு, யார் அடித்து சொல்லு அப்படின்னு. யார் அடிச்சு? நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேர் யார் அடிச்சு சொல்லு. இப்போ மூர்க்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்க்காரன் தானே அவர், இவன் எவ்வளோ இது பண்ணான்ட்டு எல்லாருக்கும் தெரியுமே, எவ்வளோ கஞ்சனா இருந்தான்னு எல்லாரும் தெரியுமே. அதனால் இவன் மேலே எல்லோரும் வெறுப்பாக தான் இருக்காங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே இவனை பார்த்தா பிடிக்காது, இவனை பார்த்து அந்த பிக்ஷுவை பார்த்தா பிடிக்காது. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த ஊரில் வந்து சன்னியாசம் நல்லா ஏமாத்துறான் பற்றியாடா, சாமியார் வேஷம் போடுறான் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்களும் இவனை இம்சை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில போக்கிரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க, அடிக்கிறது, கண்ணமுடின்னு. யார் அடிச்சான்னு சொல்லினேன், யார் அடிச்சான்னு சொல்லலைன்னா மறுபடியும் அடிப்பாங்க. சொல்கிறா, யார் அடிச்சான்னு சொல்லு, கரெக்டாக சொல்லு. அவன் வேறு யாருன்னா தப்பாக காட்டிட்டான்னா, சரி இவன் தான் அடிச்சான்னு சொன்னால் நான் அடிச்சேனான்னு சொல்லிட்டு அவன் அடிப்பான். அது மாதிரி திருப்பி அவனை அடிக்கிறது, கண்ணமுடி. அது சமயம் அவன் சாப்பாடு சமயம் அதில் மூத்திரத்தை விடுறது, அது மாதிரிலாம் அபான வாய் வருது முகத்தில். அவரை வந்து என்னென்னா தண்ட கமண்டெல்லாம் பிடுங்கிறது, அவமானப்படுத்துறது, என்னென்னவோ பண்ணாங்க. அவரை சேத்துல தள்ளுறது, என்னென்னவோ பண்ணாங்க. அது அப்படியே வருது ஸ்லோகம். அப்படிலாம் அவமதித்த உடனே அப்போ பார்த்த இந்த துன்பங்களுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறாரு. நான் வந்து இவ்வளோ நாள் இந்த அளவுக்கு நான் இவர்களுக்கு பிடிக்காதவனா நான் நடந்திருக்கேன், அதனால் உலகம் என்னை வெறுக்குது, என்னை இப்படி அவமதிக்கிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் வந்து இது போல் நடந்துக்கினேன், நான் பண்ண தப்பு தான் காரணம் அப்படின்னு அதையும் நினைக்கல. உண்மையிலேயே நினைத்தேன், ஆமாம் நான் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா ஓகே, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மனசு தான் துன்பத்துக்கு காரணம். ஏன்னா இந்த மனசை வந்து அவர் அடிக்கிறாங்க, துன்புறுத்தாங்க, இது பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, சரி அடிக்கிறாங்க, சரி அது வலிக்குது, சரி அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன், சரி ஓகே. இப்போ வந்து திடீர்னு வந்து வழியில் வந்து ஒரு கல் இருக்குது, ஒரு கல்லை தட்டுன்னு இடிச்சின உடனே அது காலை நகத்தில் இடிச்சுட்டு நகம் பேர்ந்து ரத்தமாக கொட்டுது. ரத்தமாக கொட்டும்போது அப்போ யார் மேலே கோச்சிப்பேன்? அந்த கல் மேலே கோச்சிப்பியா? நீ இடிச்சிங்கன்னே உன் காலில் கோச்சிப்பியா? உன் கால் ஆனால் வலி தாங்க முடியல, உயிர் போகுது. என்னென்னா அந்த கல்லில் இடிச்சுட்டு செருப்படாமல் போயிட்டு அந்த கல்லை இடிச்சுட்டு நகம் பேர்ந்துக்கிட்டு ரத்தமாக ஊற்று. அப்போ யார் மேலே கோவிச்சு பண்ணி? திடீர்னு சாப்பிட்டுன்னு இருக்கும்போது நாக்கில் பல்ல கடிச்சின்னா, சரியான வலி வலிக்குது, நாக்கை கடிச்சிட்டா. இப்போ யார் மேலே? பல்லை தட்டி எடுத்துருவியா? பல்லை தட்டி எடுத்தா அவள் தான் நீ பொக்கையாடிவே. நாக்கை துண்டிச்சிட முடியுமா? பல்லை தட்டி முடியும், வலிக்குதே, ஆனால் வலி உயிர் போகுதே. இதில் யார் காரணம் காட்டுவேன்? அப்போ நாக்கில் இப்போ நல்லா மென்று சாப்பிட நாக்கில் பல்ல கடிச்சிக்கிட்டா சரியான வலி வலிக்குது, அப்படியே துண்டாகிற மாதிரி நாக்கில் அப்படியே புண்ணாகி வச்சு நாக்கு கடிச்சிக்கிட்டு நீயே தான் கடிச்சிக்கிட்ட. ஆனால் இப்போ யார் மேலே? பல்லு மேலே கோவப்பட முடியுமா? வலி தாங்க முடியல, அப்படியே ரத்தமே ஊற்றுது. எங்கே? இப்போ கல்லில் இடிச்சுட்டா, அப்போ யார் மேலே கோவப்படுவேன்?
திடீர்னு ஒரு பள்ளம் வெட்டி வச்சுருக்கான், தெரியாமல் டக்குன்னு அங்கே விழுந்துட்டேன். அதத்தில் யாருக்கு மேலே கோவப்படுவேன்? இப்போது இந்த விஷயத்துலலாம் யார் மேலேயும் கோவப்பட முடியாது. ஆனால் வலி, உயிர் போகுது, கஷ்டமாக இருக்குது, ரத்தம் சொட்டுது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது என்னுடைய துக்கத்துக்கு காரணம் கிரகங்களா? கிரக சூழ்நிலைகள் சரியில்லை, சனி தோஷம், செவ்வாய் தோஷம், இது மாதிரி என்னை ஆட்டி படிக்குது இல்லை அப்படின்னா ராகு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கூட காரணம் இல்லையா? ஏன்னா கிரகங்களுக்கே ஒன்றுக்கு ஒன்று ஆகாது தெரியுமா? ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காது. ஒன்று 4 மூலிக்கு 9 மூலிக்கு 9 திரும்பின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படின்னும்போது கிரகங்களுக்குள்ளே குறைகள் இருக்கும்போது அவைகள் இந்த ஆத்மாவை குறைப்படுத்த முடியாது. மனசு தான் காரணம். மனசு தான் தாக்கும். கிரகங்கள்லாம் உடல்களை மனசை தான் தாக்கும். அப்போ கிரகங்கள் காரணம் கிடையாது. இல்லை நம்மளுடைய செய்வினைகள், குணங்களில் இயங்குது. நமக்கு என்ன இருக்குது? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தினால உண்டாச்சு. சுபாவம் தான் காரணம் கிடையாது. அப்போ காலம், விதி, அதுவும் காரணம் கிடையாது. என்ன காரணம்? மனசு தான் காரணம். இந்த மனசு இதே காலில் இடிச்சுட்டு ரத்தம் சொட்டுதுன்னா உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கம்முன்னு போகிறான். ஆனால் ஒரு எதிராளியால் தாக்கப்பட்டா, தெரியாமல் மோதிட்டான், சைக்கிளில் வரான், டக்குன்னு 2 வீலரில் வரான், 2 வீலரில் மோதிட்டான், நான் கோபம் வருது தெரியுமா? அந்த 2 வீலர் விட்டு போய் அவனை அடிக்கிறதுக்கு போகிறான். எப்படி நீ ராங் ரூட்டில் என்னை மோதிட்டியே, நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிக்கிறதுக்கு போகிறான். வண்டிக்கு யார் செலவு பண்ணுறது? நீ தான் பண்ண, அது பண்ண, அவனை போய் அடிக்கிறதுக்கு போகிறான். அது ஒன்றும் பெரிய அடி இல்லை, லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. ஆனால் இவன் பெருசாக ஆக்கிடுறான். ரோட்டில் நிறைய பார்த்துருப்பான் சண்டை பார்த்தா. அது மாதிரி ஒருத்தர் இடிச்சுட்டு சண்டை போடுறது ரோட்டில் நிறைய பார்த்துருக்கலாம், நிறைய நடக்கும். டெய்லி இன்றைக்கி கூட நடக்கும். நீங்கள் போன ரோட்டில் தெரியாமல் இடிச்சிட்ருப்பான், தெரியாமல் பட்டிருக்கோம், அதுக்கு பெரிய சண்டை ஆகிடும். நீ தான் ராங் ரோட்டில் நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு. வீட்லேயும் பார்த்தா சின்ன விஷயம் மன்னிக்க மாட்டான், பெரிய கோவப்படுவான் பயங்கரமாக, மன்னிக்கவே முடியாத குற்றம் மாதிரி. ஆனால் அவன் ரத்தமே சொட்டுது, ஆனால் அந்த இடத்துல கோவப்படலை. பல்ல கடைசின்னா அங்கே கோவப்படலை. ஆனால் இங்கே இவர்களால் ஒரு காரணம் கிடைச்ச உடனே அவரை போட்டு சாடுன்னு சாடுறான். அவரை அடிக்கவும் துணிஞ்சிடறான், திட்டுறான் எல்லாமே. காரணம் என்னென்னா மனசு தான். அவனை எதிரியாக நினைக்கிறது தான் காரணம். இப்படி எல்லாமே மனசு தான் அந்த துன்பத்துக்கு காரணம். அப்போ அதே இடத்துல சூழ்நிலை மாறுபடும் போது, இப்போது வெயில் காலத்தில் நல்லா சில்லுன்னு காற்றடிச்சா சந்தோஷமாக ஜில்லுன்னு நல்லா காற்றுப்பா, வேர்வையாக சொட்டுது, பயங்கரப்பா, உஷ்ணம் தாங்க முடியலப்பா, அப்பா கொஞ்சம் ஏசி போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ச்சியா நல்லாயிருக்கு, சுகமாக இருக்குன்றான். இப்போ நடக்குது. இப்போ குளிர்காலம், மார்கழி மாதம் குளிர்காலம். இப்போது மார்கழி 2 குளிர்காலம். இன்றைக்கி மார்கழி 2 இல்லையா? குளிர்காலம் 2024 மார்கழி மாதம் குளிர்காலம். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ அதான் எப்பா கொஞ்சம் நெருப்பு மூட்டை அடுப்பில் விறகு வச்சு நல்லா எரிச்சாங்கன்னா நெருப்பு மூட்டா அங்கே போய் குளிர் காயலான்னு போவோம். குளிர் காயலாம். அது வேணாம். இப்போ அந்த உஷ்ணம் இப்போ இதமாக இருக்குது. ஆனால் இதே வெயில் காலத்தில் என்னென்னா குளிர்ச்சி இதமாக இருந்தது. இப்போ என்னென்னா உஷ்ணம் இதமாக இருக்குது. அப்போனா சீதோஷ்ண சுகதுக்கதா, இதே மாதிரி தான் சுகமும் துக்கமும். புரியுதுங்களா? எது சுகம் எது துக்கம்னா, ஒரு சமயத்தில் துக்கமாக இருந்தது அதுவே சுகமாக இருக்கும், சுகமாக இருந்தது அதுவே துக்கமாக இருக்கும். வைராக்கியம் அடைஞ்சிட்டுனா சுகம் துக்கம் ரெண்டுமே இல்லை, அவனுக்கு சுகம் மட்டுமே தான். வைராக்கியம் அடைஞ்சவனுக்கு ஆத்மாவை பார்க்குறவனுக்கு. அதுதான் பிக்ஷுகீதையில் ரொம்ப அருமையாக விளக்கமாக சொல்கிறாரு. ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் அந்த வைராக்கியம் அடைஞ்சவொடனே என் துன்பத்துக்கு காரணம் இவரெல்லாம் கிடையாது, என்னுடைய மனசு தான் துன்பத்துக்கு காரணம், இவரெல்லாம் துன்பத்துக்கு காரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி வைராக்கியம் அடைஞ்சு அந்த கமண்டலும் இல்லை, இப்போது கடி சுத்திரம் இல்லை, எல்லாமே அதான். கமண்டலும் இல்லை, தண்டம் இல்லை, எதுவும் இல்லை. சாப்பாடும் அவர் சாப்பிட்றதுல அதான் அசுத்தப்படுத்திட்டாங்க. அதுதான் சாப்பாடு இல்லை. நிம்மதியாக பாடு கையை வச்சின்னு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராம கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்ட்டு அருமையாக கையை தட்டின்னு, கமண்டலில் ஒரு கையில் வச்சுன்னு, தண்டம் ஒரு கையில் வச்சுன்னு, எதுக்கு 2த்தையும் தூக்கி போடு, அதான் பிடிக்கிட்டாங்களா 2 கையை என்ன பண்ணுவேன், நல்லா தட்டி கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு பாடுபடுங்க. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே அப்படி கை தட்டி ஆனந்தமாக உல்லாசமாக பாடின சஞ்சாரம் சூப்பராக அருமையாக பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனந்தமாக அவர் பாடுக்கு. யாருமே என் துன்பத்துக்கு யாரும் இம்சை பண்ணலையே,
என்னை யாரும் அடிக்கலையே, என்னை யாரும் அவமானப்படுத்தலையே. அப்படி அவமானம் பொறுத்துக்கிறது எப்படி ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு உத்தவர் கேட்டதுக்கு கிருஷ்ணர் இந்த கதையை சொல்கிறாரு. ரொம்ப அருமையான கதை. அப்போ பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுறானா? தர்மாத்மாக்களுக்கு தான், நல்ல பிராமணர்களுக்கு தான். அதுவும் மெயினாக அது ஒரு சில பிராமணருக்கு அது ஒரு கர்வமாக இருக்கும். அந்த கர்வம் இருக்குது நிறைய பேர். நாங்களாம் பிராமணர்லாம் பார்த்துட்டோம், நம்மளுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவோம், நம்மளை விட யார் உலகத்தில் பெரியவங்க, நம்ம தான் உயர்ந்த ஜாதி, நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சில பிராமணருக்கு அந்த கர்வம் இருக்கு இல்லையா? அது கிடையாது. அப்படிப்பட்டவங்களாம் பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டான். ஆனால் ஜாதியில் பிராமணனாக இருக்க மாட்டான், அவன் வேறு ஜாதியில் இருப்பான். ஜாதி முக்கியமே இல்லை. பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள். அப்போ அவர்களை பார்த்தா பிராமணனை விட மிஞ்சிடுவான். அப்படி உபன்யாசம் பண்ணுவான், அப்படி பாராயணம் பண்ணுவான். அவனுடைய பக்தி பிராமணனே ஆச்சரியப்படுவான். இவனுனா பிரம்மதேவரே ஆச்சரியப்பட்டாராம் பரிசுத்தை பார்த்து. புறாதாதாபி விஸ்மிதா, நான் பிரம்மலோக பட்டாடையத்துக்கு அவ்வளோ தாவம் பண்ண இது பண்ண நானே பகவான் அடைஞ்ச பாடு கிடையாது. ஆனால் நம்ம லோகத்துக்கு மேலே ராக்ஞா மோக்ஷம் ததா வீக்ஷிய புறாதாதாபி விஸ்மிதா, யார்? பிரம்மதேவரே பார்த்து ஆச்சரியப்படுறாராம். ஏன்னா பரிசுத்து ஒன்றும் இல்லை, கதை கேட்டேன்னா அவனை பகவானை அப்படி தூக்கிட்டான். இவர் தவம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணார், கர்ப்பத்திலேயே பரிசுத்து தரிசனம் பண்ணிட்டார், எந்த தவமும் பண்ணாமல். பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக தரிசனம் கொடுத்துட்டாரு. அப்போ இவன் என்ன பண்ணனா? கிருபை தான் காரணம். யாருக்கு பகவானுடைய கிருபை இருக்கோ அவர்களுக்கு தான் சாத்தியம். பிரம்மலோகரே இன்னும் முக்தி அடையாமல் பிரம்மலோகத்திலே இருக்கார். ஆனால் பரிசுத்து சுலபமாக மோட்சம் 7 நாளில் மோட்சம் அடைந்துட்டான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நான் பிராமணன் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருக்கு பகவானுடைய கிருபை இருக்குதுன்னு தெரியாது. அவரில் பகவான் சக்தி உயர்ந்த இடத்துல வச்சுருவானே. இவர்கள் இதுக்கு தகுதி இல்லை, இவர்கள் உபன்யாசம் நம்ம கேட்க மாட்டேன், ஏன்னா இவரெல்லாம் பிராமணர் இல்லை, இவர் சொல்கிற உபன்யாசம் நான் கேட்க மாட்டேன், அவர் சொல்கிற உபன்யாசம் கேட்க மாட்டேன், கேட்காட்டிப்போ. ஆனால் அவருடைய உபன்யாசம் கேட்கறதுக்கு பகவான் ஏற்பாடு பண்ணுவான். அதாவது கூட்டம் ஒரு சினிமா நடிகை, அதான் அண்ணா சொல்லுவார், ஒரு சினிமா நடிகை வந்தால் தான் கூட்டம் நிறைய வந்தது, ஒரு அரசியல்வாதி வந்தால் தான் கூட்டம் நிறைய வந்தது. அதனால் கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அவர் சிறந்த பக்தர் அப்படின்னு பிரம்ம பாகதர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கூட்டம் எல்லோரும் தான் வருது. கூட்டம் வந்ததுனால அவரை பெரிய ஆள்னு சொல்ல முடியாது. யாருக்கு கூட்டம் நிறைய வருது அவங்க தான் பெரிய ஆள். நம்ம அது ஒரு இதுவாகி வச்சுப்போம், அது ஒரு ட்ரெண்டாகி வச்சுப்போம். யார் கூட்டம் நிறைய இருக்கோ அவங்க தான் பெரிய சாமியார், அவங்க தான் பெரிய மகாத்மா அப்படின்னு ஆகி வச்சு. கூட்டம் நிறைய சேர்க்குறவங்களெல்லாம் பெரிய ஆசாமின்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டம் ஒருத்தனுக்கு பார்த்தா கூட்டமே வரல, 4-5 பேர் தான் இருக்காங்கன்னா எவ்வளோ கூட்டம் குறைச்சா இருக்கோ அங்கே அதிகாரிகள் அதிகமாக இருப்பாங்களாம். அண்ணா சொன்னார், இது அண்ணா சொல்கிறாரு உபன்யாசத்தில். கூட்டத்தை நான் ஒரு சினிமா நடிகை வந்தால் தான் கூட்டம் வராங்க, அரசியல் அப்போ அவங்களாம் அப்படின்னா அப்போ நிறைய பேர் கூட்டம் வருது. ஒரு ரவுடிக்கு தான் கூட்டம் நிறைய இருக்குது, எத்தனையோ பேருக்கு வருது. அப்போ சினிமா நடிகர் வந்தால் தான் கூட்டம் நிறைய வருது. உலகத்தில் பெரியவங்களாக இருக்கலாம். அதனால் பக்திக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. பக்திக்கும் கிருஷ்ண பக்திக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கிருஷ்ண பக்தி வேறு, இந்த உலக பிரகாரமாக நடக்கிற உபகாரங்கள் வேறு, மரியாதை கிடைக்கிறதுலாம் வேறு, புகழ்ச்சிலாம் வேறு. கிருஷ்ண பக்தி யாருக்குன்னா அந்த அதிகாரிகளுக்கு. அவங்களாம் இது கூட்டம் வரலன்னு கவலைப்படவே மாட்டாங்க. 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்தா கூட்டம். ஆனால் அதிகாரிகள் அவங்க தான் பகவான் தேர்ந்தெடுத்து அந்த உண்மையாக பக்தி பண்ணுறவங்களுக்கு அந்த 2-3 பேரை கூட வச்சுருப்பான், அவ்வளோதான். அப்போது எவ்வளோ கூட்டம் குறைச்சலாவது அவங்க அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்களாம். அதனால் உலக பிரகாரமாக பார்க்கக்கூடாது. பக்தின்றது உலக பிரகாரமாக கிடைக்கிறது கிடையாது. நான் பிராமணன், நான் சத்திரியன், நான் வைசியன், சூத்திரன், நான் அப்படிலாம் பெரிய ஆள், நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய புகழ் உடையவன், பெருமை படைத்தவன், அதெல்லாம் இங்கே உதவாது. மன்யே தன அபிஜன ரூப சுத ஓஜ பல பௌருஷ புத்தி யோகா நான் ஆராதனாயே, அதெல்லாம் பகவான் ஆராதிக்கிறது உதவாதான். என்னென்னா பக்தியா துதோஷ பகவான் கஜயூத பாய, பக்தினால் சந்தோஷமான ஒரு யானைக்கு கஜேந்திரனை கூட பகவான் அனுகிரகம் பண்ணுவான். பக்தினால்தான் பகவான் சந்தோஷம் அடைகிறானா. அவன் மற்றும் யாருக்குன்னு இவங்களாம் அனுகிரகிக்கப்படாதவர்கள், இவரெல்லாம் தீண்டத்தக்காதவர்கள், இவங்களாம் பகவான்கிட்ட வர முடியாது அப்படின்னா நம்ம நினச்சிடலாம். நீ யார் சொல்கிறதுக்கு? அவரில் தான் நான் ஃபஸ்ட்டு மேலே தூக்கின்னு வருவேன்.
அவங்க வாக்கில் சுலபமாக பகவான் நாம சொல்லி அழகாக கரையேறிடுறாங்க இல்லையா. அவருடைய தன்மை, அவருடைய பொறுமை, அவருடைய சாந்தி ஒரு பிராமணனுக்கு கூட கிடையாது. சில பிராமணர்கள் பார்த்தேன் கச்ச பிச்சன்னு விழுவாங்க, முகத்தை கூட திரும்பி பேச மாட்டாங்க, அப்படியே மூஞ்ச சொல்லிக்கிட்டு போவாங்க. அவங்க கோபம், அந்த பொறாமை அவங்களுக்குள்ளே இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு ஜாதியில் பிராமணன் கிடையாது, கீழ்நிலை இருக்கான், ஆனால் நாம சொல்கிறான் அனவரத்தில். அவன் மனசில் உள்ள சாந்தியும் பார்க்குறேன். அவர்களை பார்த்தா பொறுமையாக, நம்ம எதாவது திட்டினா கூட கம்முன்னு போயிடுறாங்க, பொறுமையாக போகிறாங்க, சாந்தியோட நம்மளால அன்பாக பேசுகிறாங்க. அப்படியேப்பட்ட அப்போ ஜாதியில் முக்கியம் இல்லையே, அவனுக்குள்ளே அந்த தராதரம், அந்த தன்மையானது வசதியாக இருக்கே. அவன் பிராமணன் இல்லை, ரொம்ப கீழ் ஜாதி தான், ஆமாம். ஆனால் அவனை பார்த்தா சிறந்த பக்தனாக அவன் காட்சியளிக்கின்றான். பக்தியில் பார்த்தா அப்படி பக்தியில் அவர்கள் பார்த்தா அப்படி திளைக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே நான் பார்த்துருக்கேன். அவர்கள் பகவான் நாம சொன்னால் அப்படி ஆனந்தமாக நல்லா சொல்கிறாங்க, உற்சாகத்தோடு சொல்கிறாங்க. அவர்கள் ஜாதியில் பார்த்தா பிராமணன் கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற பக்தி வரலையே, எல்லாருக்கும் வரலையே. அது மாதிரி பார்த்தா அவங்களுக்கும் பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியாது. கடைசியில் அவர்கள் சிறந்தவர்களாக போயிடுவாங்க. கடைசியில் என்னென்னா, நான் பெரிய பிராமணன் அகங்காரப்படுத்த சில பிராமணர்கள் நம்பினாங்க, கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ உண்மையான பிராமணர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சிறந்து விளங்குவாங்க. அவங்க பக்தியில் சிறப்பாக இருப்பாங்க. அவங்க என்றைக்கும் நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப பெருமைப்பட மாட்டாங்க, ரொம்ப புகழ்ச்சி எதிர்பார்க்க மாட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க பாடு நித்தியம் பாகவத சேவையாக எப்பொழுதும் பாகவதம் பாராயணம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பிராமணர்களும் இருக்காங்க. அது பாடு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சில ஆணவம் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பெரிய பிராமணன், நான் அப்படி இப்படி, அதெல்லாம் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது, பாகவதம் படிக்க முடியாது. அதே சமயத்தில் பாகவதர்லேயே அவர்கள் தூரம் தள்ளிடுவாங்க. ஆமாம், நம்ம ஜாதி என்ன, அவங்க ஜாதி என்ன அப்படின்னு ஜாதியில் தாழ்ந்தவங்களும் நினச்சி ஒதுக்கிடுவாங்க. ஆனால் அவங்களும் பாகவதம் படிக்க மாட்டாங்க, மற்றவங்க பாகவதம் படிக்கிறவங்களே சேர்த்துக்க மாட்டாங்க. அது மாதிரி பிராமணர்கள் இருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் போட்டோம். அதனால் பகவான் யாருக்கு அனுகிரகம் பண்ணுறான்னே சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பகவான் பொதுவானவன். அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, பாகவத்தில் எல்லா இடத்துலையும் என்னை பாரு, எல்லா ஜீவராசிகளிலும் என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறான். அடிக்கடி நான் பாகவத பாராயணம் பண்ணுறேன் இல்லையா, அதில் நான் அடிக்கடி பண்ண எல்லாத்துலேயும் என்னை பாரு, எல்லாத்துலேயும் உத்தவ கீதையில் பார்த்தா அடிக்கடி வருது, சமப்பிரியா, சமமான தர்சனம், எல்லாத்துலேயும் என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன் அப்படி வலியுறுத்துறாரு, எல்லாத்துலேயும் என்ன தான் பார்க்கணும், என்ன வலியுறுத்துறாருன்னு. அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னிடத்தில் கொடுக்க வேண்டிய மரியாதை அவர்களுக்கு கொடுப்பேன், அந்த ஜீவராசிகளும் கொடுப்பேன், அவளை அலட்சியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரி, அதனால் இதில் எந்த தகுதியும் முக்கியம் இல்லை, பகவானுடைய கிருபை தான் காரணம். பகவான் கிருபை கிடைச்சதுன்னா உன் வாக்கில் எப்பொழுதும் ராமநாமம் வருதில்ல, இது பகவான் கிருபை பண்ணது தான். பாகவதம் படிக்கிறதில்ல, இது பகவான் கிருபை பண்ணது தான், வேறு எப்படி வருது? நீ உன் சாமர்த்தியத்தில் படித்த இல்லை, பகவான் கிருபை பண்ணதால் படித்தேன். அது மாதிரி சத்சங்கம் கிடைச்சதுன்னா பெரிய கிருபை பண்ணியிருக்கான் பகவான், சத்சங்கம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம கர்ம பலன்கள்லாம் பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் சத்சங்கத்தினால் பகவானுடைய கிருபைன்னு ஒன்று இருக்குது பற்றியா, அதை நம்ம சத்சங்கத்தை சேர்த்து வச்சிடும். திருவருளின்றி குருவருள் இல்லை, குருவருள் இல்லை திருவருள் இல்லை. சத்சங்கமே நம்மளுக்கு குருவாக இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை நல் வழியில் பாதை காட்டி பக்தியில் தலைக்கு வைக்கும். அதனால் முயற்சியை கைவிடவே கூடாது. அனைவரதும் பாகவத பாராயணம், ராமாயண பாராயணங்கள், நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கணும். சரி, ராம 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 ஜெய் ஸ்ரீ ராம 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 ராம.